அங்க பாருல உமா, எவ்வளவு அழகா பச்சை பச்சை நிக்க அவ்வளவு கீரையும். ஆமா பெரிய பொண்ணு, நான் கூட லட்சம் 2 நாளா தண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு நடந்ததா அவ்வளவுதான். கீரை எல்லாம் கழுவி போயிருக்கோம். கருவண கீரையை தான் தூக்கிட்டு போய் விற்கணும் போல இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா பச்சை பச்சைன்னு நிக்குது கீரை. ஆமா, நேத்து ராத்திரி கொஞ்சம் மழை தூறல் போட்டுச்சுல, அதனால கீரை நல்லா பச்சை பச்சை நிக்குன்னு நினைக்கேன். இன்னைக்கு நமக்கு நல்ல வியாட்டதான். ஆமலா, வா சீக்கிரம் கடன்னு பறிச்சு அவ்வளோத்தையும் கொண்டு போய் விற்போம். காலையிலே சீக்கிரம் கொண்டு போய் கீரை வித்தாதான் அவ்வளோ வாங்குவாவ. லேட் ஆயிடுச்சுன்னு வை, மீன் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டேன்னு கறி வச்சுட்டேன். ஏனுமே கீரை வேண்டான்னுருவாவ. அப்படி இல்லலா, இப்போ புரட்டாசி மாசம் தானே, நிறைய பேர் நான்வெஜ்ஜு சேர்க்க மாட்டாவ, வெஜ்ஜு தான் சேர்ப்பாவ. அதனால எப்படியும் கீரை திக்கொன்னு தான் தோணுது. நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டு போய் இன்னைக்கு விற்று பார்ப்போம். நல்லா போச்சுன்னு வை, இதையே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவோம். ஆமா, அதுவும் சரிதான். வேற மாசம் ஏசிக்கு காசு கட்டணும். நான் வேற எங்க வீட்டுக்கார்ட்ட ரொம்ப ரோசமா நானே சம்பாதிச்சு கட்டுறேனாக்குன்னு சொல்லிட்டேன். அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி காசு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். சரி வா பெரிய பொண்ணு, வெயில் தலைக்கு உச்சிக்கு ஏறுறதுக்குள்ள கடன்னு கீரையெல்லாம் பறிப்போம். ஆளுக்கு ஒரு பக்கமா போய் பறிங்க ஓடுங்க. நல்ல மூட்டோட பிடுங்கி கை நிறைய சேர்த்து அப்படியே கையோட கட்டிடு என்ன. சரி பெரிய பொண்ணு. கீரை பறிக்க போறோம், ஜாலி ஜாலி. நம்ம மட்டும் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கணும்? நம்மளும் கொஞ்சம் கீரை பிடுங்குவோம். அக்கா கூட இதுல வைக்கேன், இதுல கீரையை நீங்க போடுங்க, நானும் வந்து பறிக்கேன். வா சோனி, சீக்கிரம் வந்து பிடுங்க நீயும் கீரைய. பரவாயில்ல, அப்பா இந்த மாதிரி விஷயத்துலலாம் நல்லா தான் வேலை செய்யாரு. என்ன அந்த குடிக்க பழக்கத்தை தான் விட மாட்டேங்காரு. குடிக்க பழக்கத்தையும் விட்டுட்டாருன்னா நல்லா இருக்கும். அன்னைக்கே சொன்னார் அப்பா, முருங்கைக்காயை பறித்து முடிச்சதான் கையோட அடுத்த நாள் ஒரு தோட்டத்துக்கு வாங்க, அவ்வளோ இந்த கீரையெல்லாம் பிடுங்க வேண்டி இருக்கு, பிடுங்கி கொண்டு சந்தையில் கொடுத்தா காசு கிடைக்கும்னாரு. நல்லா முத்திருச்சு போல இருக்கு, எல்லாம் நல்லா பூ வந்து போச்சு. சூப்பர் மார்க்கெட் இந்த சிவகுமார் அவர் அனுப்பின ஆளா நீ? ஆமா ஐயா, அவங்க தான் இந்த அட்ரஸ்ல போய் பாரு, அங்க ஓனர் இருப்பாங்க, அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், நீ போய் வேலையில சேர்ந்துக்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க வந்தேன். நான் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன்லாம் வேலை சேர்க்கறது கிடையாது. யாரு என்னன்னு நல்லா விசாரிச்சு அவங்களோட டீட்டெயில் பேக்ரவுண்ட் தெரிஞ்ச அப்புறம் தான் நான் சேர்ப்பேன். ஏன்னா யாரும் ஏமாத்திட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா சிவகுமார் எனக்கு நல்ல பழக்கம், அதனால அவரு சொன்ன உடனே தான் உங்களை வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஒழுங்கா வேலையை செய்யணும். வேலை செய்யாம ஓப்பி அடிச்சுக்கிட்டு அப்படியே கடையில போய் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு கொடுத்து நேரத்தை கடத்தப்படாது. ஏன்னா ஆர்டர் பண்ண உடனே கஸ்டமர் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் நம்ம கொண்டு போய் பொருளை இறக்கிட்டு அங்க போய் நிக்கணும். அப்பதான் நமக்கு மரியாதை. அதெல்லாம் செஞ்சிருவேன் சார். லோடு ஏற்ற இறக்கலாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வேற நின்றக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி, சம்பளம் 12,000 தான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? சம்பளம் ஒரு 15 தந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேற 2 பொட்டை பிள்ளைகள் வச்சிருக்கேன். கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். என்ன வேலையா இருந்தாலும் செய்வேன். சரி, இந்த மாசம் வேலை பாருங்க. உங்களோட வேலையை பார்த்து அடுத்த மாசத்துல இருந்து வேணா உங்களுக்கு 15,000 சம்பளம் தாரேன். போய் இப்ப வேலையை பாரு. அங்க சண்முகம் இருப்பான் முன்னாடி, அவன் என்ன சொன்னாலும் அதை படி செய். சரி சார். என்னது இது, செங்கல் கல்லு மண்ணுன்னு அள்ளிட்டு போற லாரியில தான் நம்ம லோடி ஏத்திக்கிட்டு தெரியணுமோ? சரி, வேற வழி இல்லை, செய்வோம். இப்ப ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுங்க சார். நீங்க சிவகுமாருக்கு அவருக்கு நல்லா தெரிஞ்சவங்களோ? ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, அவரு அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பா வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டாரு, அதான் கேக்கேன். அப்போ அவங்க உங்ககிட்ட எந்த டீட்டெயிலும் சொல்லலையா சார்? இல்லப்பா, ஒன்னும் சொல்லலையே. நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு வேலைக்காக கேட்டிருக்காங்க, தயவுசெய்து இந்த வேலை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க. நான் அனுப்பி விட கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு. ஒருவேளை மாமா நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு போறதுனால யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைச்சு சொல்லியிருக்க மாட்டாவளா இருக்கும். எதுக்கு நம்ம அவியலை கஷ்டப்படுத்தணும், நம்மளும் யார மாதிரியே பேசிடுவோம். என்னப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஆமா, நல்லா தெரிஞ்சவங்க, அதனாலதான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரிப்பா, போய் வேலையை பாரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுனாலதான் உன்னைய வேலைக்கு சேர்த்தேன். சரி சார். லோடு 4 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கணும். கஸ்டமர் மறுபடியும் போன பண்ணி இன்னும் லோடு வரலன்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், வேலையை விட்டு அவ்வளோ வரையும் தூக்கி போடுவேன், பார்த்துக்கோங்க. சொல்லல சரண், என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? நீ இன்னைக்கு காலேஜ் போலையா? இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? நான் காலேஜ்ல தான் இருக்கேன், லீவ் எல்லாம் இல்ல. அப்பவே உனக்கு கால் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உனக்கு காலே போக மாட்டேன்ருச்சு, அப்புறம் பெல்லும் அடிச்சிச்சா, அதனால கிளாஸ் ரூமுக்கு போயிட்டேன். இப்பதான் அப்புறம் ஃப்ரீயானே, அதனாலதான் கால் பண்ணேன். அம்மா அத்தை எப்படி இருக்காங்க? அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சரண், அவங்களுக்கு காலையில இருந்து கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இருக்கு, அதனால டேப்லெட் கொடுத்துருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃபீவர் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவ்வளோ நேரம் வெயிலில் தான் உட்கார்ந்துருந்தாங்க, குளிருதுன்னு. இப்போ தான் போய் படுக்க வச்சுட்டு வந்தேன். அதான் உன் ஃபோன் வந்ததான் அம்மாவை படுக்க வச்சுட்டு இந்த ஒரு ஃபோன் வருதுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். சரி போ, அம்மா பக்கத்துல இருந்து அம்மாக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு அவங்கள பாத்துக்க. காவியா தான் சொன்னா, நீ லீவ் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர் போய் ஆஃபீஸ் உள்ள கொடுத்துட்டு வரும்போது சொன்னா. அதனாலதான் சரி கால் பண்ணி அத்தைக்கு எப்படி இருக்கு என்னன்னு கேட்கலாம்னு பார்த்தேன். சரி சரண். சரி, அப்போ நீ கிளாஸ்க்கு போ. சரி, அப்போ நான் வைக்கட்டுமா?
ம் சரி, முடிஞ்சா ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன், வந்து அத்தையை பார்த்துட்டு வரேன். இல்லை இல்லை வேண்டாம் சரண், நீ வர வேண்டாம், அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மாமாவும் இப்போ அங்கே இல்லைல்ல, அதான் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போனோன்னா நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், அதுக்காக தான் வரேன்னு. இல்லை இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், அப்பா உங்கள் வீட்லேயா இருக்காங்க? ஆமாம் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. நேற்று கூட நைட்டு குடிச்சிட்டு தான் வந்திருந்தாங்க. எனக்கே அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கோவமாக வருது, என்ன பண்ணேன்னு தெரியல. சரி சரண், நான் வைக்கிறேன். ம் சே, என்னால் சந்தியாவுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியல. இன்னைக்கு மட்டும் நைட்டு மாமா குடிச்சிட்டு வரட்டும், அப்புறம் தானே இருக்கு அவருக்கு. அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டங்கீரை. ஏலா இங்கே விற்க ஆரம்பிச்சிட்டியா பெரிய பொண்ணு? வா ஊருக்குள்ள போய் விற்போம், வண்டி ஏடு. ஆமாம் ஆமாம், ஊருக்குள்ளே போய் கூவோம். இங்கே கூவுனா எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஏக்கா கீரை விற்கிறதுக்கு 10 பொருத்தமும் உங்க 2 பேருக்கும் பக்காவா இருக்குக்க. கண்டிப்பா நல்லா வியாபாரம் ஆகும் பாருங்க உங்களுக்கு. ஓ வாய் வார்த்தை அப்படியே பொண்ணு ஆகட்டும், எல்லாத்தையும் வித்து தீந்துட்டுன்னு வை. உனக்கு ஒரு சுடிதார் எடுத்து தரேன் என்ன? அதுக்கு நீ இப்பவே எடுத்து தந்துடுறேன்னு நினைச்சிடாத, ஏசி காசெல்லாம் கட்டி முடிச்ச அப்புறம் எடுத்து தரேன் என்ன? சரிக்கா. கிருஷ்ணாரி தூர போ, வண்டி எடுக்கட்டும். டோனி கூடைய நல்லா பிடிச்சிக்க. சரிட்டே. வண்டியை திருப்புனதுக்கு அப்புறம் ஏறி இருக்கலாம்ல, அதுக்கு முன்னாடியே ஏறிட்டியல, நான் என்ன வண்டியை திருப்புவேன். திருப்பு அப்படியே ஒரு ரவுண்டா போடு. என்ன கறி வைக்கனே தெரியல, மீனாவது வரம் வந்தா கறி வைக்கலாம் வாங்கின்னு பார்த்தா மீன்காரனை இன்னும் காணுமே. நேரமும் போக மாட்டேங்கு. எவ்வளோ நேரம் தான் அந்த டிவி பெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்குது, தலை தான் வலிக்கு. யாராவது முகம் தெரிஞ்சையே வருவாவே பேசலான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணும். அவ்வளோ வீட்டை பூட்டி போட்டுட்டு எங்கே தான் போவாளுவளோ தெரியல, ஒருத்தையும் வீட்டில் இருக்க மாட்டேங்க. நம்ம தான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோமோ என்னமோன்னு தோணுது. நம்ம அங்கே இருந்தாலாவது சட்டுன்னு கடை தெருவுலாம் பக்கத்துலேயே இருக்கும், ஏதாவது போனோமா கறியை வாங்கினோமா மீனை வாங்கினோமா என்னத்தை வாங்கினாலும் பஜாரில் போய் வாங்கிட்டு நேராக போய்ட்டு செஞ்சிடலாம். இங்கே எங்கே வெறுப்பாக தான் இருக்குது. எப்போ தான் ஒரு வருஷம் கழியுமோ அதுக்கு இடையில அந்த பையலுக்கு என்ன தான் பொண்ணு கிடைக்குமோ எங்கிறது தான் கிடைக்குமோன்னு யோசிச்சே தலைவலிக்குது. போவாத கோயில் குளம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, வேண்டுதல் என்ன வேண்டுதல் வச்சாச்சு. இன்னும் இந்த பையலுக்கு ஒரு பொண்ணு கூட உண்டுங்க. இன்னொரு 6 மாதம் பார்ப்பேன், அதுக்கப்புறமா இவனுக்கு கூடலன்னா அந்த இடத்த விட்டுட்டு அங்கேயே போய் இருந்துட வேண்டியது தான். இங்கே இருந்தால் மூச்சு முட்டாதான் இருக்குது நமக்கு. சரி அப்படியே எந்திரிச்சு போய் கடையில் போய் ஒரு 4 முட்டை வாங்கி முட்டை குழம்பாவது வைப்போம். இங்கனே உட்கார்ந்துருந்தா வழங்காது. மீன்காரை எப்போ வருவானோ, மீன் வந்தால் அப்புறம் வாங்கி பொரிச்சுக்கிடலாம். இப்போ போய் 4 முட்டையை வாங்கி முட்டை குழம்பு வைப்போம். போவோம். என்னத்தே இங்கே நிப்பாட்டிட்டிய வண்டிய? இங்கனையே வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் நீ வேணா வீட்டுக்கு நடந்தே போ. எத்தே வண்டி என்னது? நான் வண்டி எடுத்துட்டு போறேன், நீங்க அப்ப கீரையை வச்சுட்டு வியாபாரத்தை பண்ணுங்க. சரி நீ வண்டி எடுத்துட்டு போ, நாங்கள் தலையிலே கூடையில கீரையை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிடியோம். பெரிய பொண்ணு இங்கட வச்சு வித்தா எப்படி விற்கும்? இங்கடே விற்போன்ட்ட. இங்கன தான் கடத்தெருவுக்கு போறைய வாரைய, காய்கறி வாங்க வாரைய, மீன் வாங்க வாரையெல்லாம் இங்கன தான் வருவாவ. வந்து மீன்காரன் இந்த பக்கம் போனானா அந்த பக்கம் போனானான்னுக்கிட்டு பேசிக்கிட்டு நிற்பாளுவே. அதனால் இங்கன நின்று வியாபாரத்தை ஆரம்பிப்போம், அப்போ தான் சடன்னு எல்லாம் விற்கும். சரி ரைட்டு, என்னமோ சொல்ற. அப்போ குவி விற்க ஆரம்பிச்சிருவோமா? நீ ஆரம்பி. ஐயோ நீ அழகா குவி வித்துக்கிட்டு இருந்திய அங்க தோட்டத்துல வச்சு, இன்னொருக்கா சொல்லு, நான் அதே மாதிரி சொல்றேன். அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை. என்னத்தே அரைக்கிற முறைக்கிறேன்னு இருக்கிய? யாரும் உங்களை முறைக்கிறது? யாரும் முறைக்கலையே. ஏலா அது முறைக்கீரை இல்லை, முளைக்கீரை. என்னமோ போங்க, நான் போறேன். பெரிய பொண்ணு நான் சொல்றது கரெக்டா பாரு. அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை. ஓடியாங்க போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க. ஆமாம் அப்படிதான். நீயும் கத்தி கூப்பிடு, நான் ஒரு பக்கமாக கூப்பிடுயே. வர்ற வரைக்கும் இங்கே வாங்கட்டும், மீதியை வந்து நம்ம தெருவா கொண்டு போய் விற்க போயிடுவோம். என்ன அங்கே ஏதோ கீரை வியாபாரமா நடக்கு? கீரையை வாங்கி நம்ம கறி வச்சிடலாமோ? பருப்பை போட்டு கொஞ்சம் கடைஞ்சிடலாமே. இவ்வளோ லட்சுமி கூட்டாளிகளாச்சே, இவ்வளோலாம் விற்காளுவலா இல்லை ஏதோ வம்பு பண்ணியாளுவலான்னு தெரியலையே. இவ்வளோ நம்பி எதை என்ன ஏதுன்னு கேட்கலாமா? சரித்தே, அப்போ நான் வாரேன். இது லட்சுமி மோவா தானே? ஏம்மா நில்லு. ஏம்மா நீ லட்சுமி மோவா 2வது காரி தானே? ஆமாத்தே சொல்லுங்க. ஆமாம் உங்க அம்மா இங்க? அம்மா வீட்டில் தான் இருக்காவ. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால மாத்திரை போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாவ. ஐயோ லட்சுமிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாத்தே. அம்மா உங்க அப்பா எங்க இருக்கா என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமாடே? தெரியலத்தே. அவைய உங்க வீட்டுக்கு வரலையா? இல்லை என் வீட்டுக்கு வரல. இல்லை உங்களுக்கு எங்க இருக்கா என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாதோ? போன் எதுவும் பண்ணி பார்க்கலையாடே? இல்லை எங்கள் அம்மா ஃபோன் எதுவும் பண்ணாதீங்க, நீங்களும் பண்ணாதீங்க, அவைய பண்ணாலும் எடுக்காதீங்கன்ட்டாவ. அதனால நாங்கள் எதுவும் பண்ணலை. சரித்தே, எங்கள் அம்மா தேடுவாவ. தோட்டத்தில் போய் மோட்டர் போட்டு விட சொல்லிட்டு வந்தாவ, அதனால நான் போயிட்டு வந்தேன். அதனால நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா தேடுவாங்க. சரிம்மா போயிட்டு வா. எல்லாம் சோனி வண்டி பார்த்து பத்திரம். சரித்தே. தண்டை பண்ணி எங்கே ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா விவரம்? இவங்ககிட்ட விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? பண்ணி அங்கே கிடந்து கஷ்டப்படியா, லட்சுமி இங்கே உடம்பு சரியில்லாமல் கிடந்து கஷ்டப்படியா. இவிட்டு மாற்றி 2 பேரை கஷ்டப்பட்டுட்டு அடக்காவ. இவங்கள்ட்ட சொன்னாலாவது ஏதாவது சரி பண்ணுவாள்வலா என்ன, இல்லை சும்மா நக்கல் அடிக்கலான்னு கேட்கலான்னு தெரியலையே. சொல்லுங்கக்கோ, தண்டை பண்ணி என்னென்ன லட்சுமி அக்காவோட சேர்த்து வைக்கலான்னு தான் கேட்கும். என்னம்மா சொல்றீங்க?
ஆமாக்கா, லட்சுமி அக்காவுக்கு தண்டபாணி என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் இப்படி குடிச்சிட்டு நடக்கிறதுனால தான் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு அடப்பாவ. மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாவ. அதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். தண்டபாணி என்னன்னே யோசிச்சுட்டு இருக்காவளோ என்னமோ தெரியல. அதான் அவங்கள சேர்த்து வைக்கலாமான்னு பார்க்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கக்கா. நாங்கள் தண்டபாணி என்னன்னு எப்படி ஆயினும் கூப்பிட்டு பேசி சேர்த்து வைக்கோம். அவன் இருக்கிற இடம் தெரியும் எனக்கு. அவன் அக்கா வீட்டில் தான் இருக்கான். இந்த தண்டபணியனை அங்கே போய் நல்லா சொகுசாக இருந்துக்கிட்டாரோ? இல்லை, அங்கே போய் அவன் எங்கே சொகுசாக இருக்குது? அவள் அக்கா இருக்க விட்டுருவாளாக்கோ. அவனா அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் கிடக்கான். என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம், அவன் அங்கே என்னமோ வேலைக்காரங்கனங்க தான் கிடக்கான், அடிமைங்கனங்க. அவனை அங்கே இருக்க விடாதீங்க. தயவு செய்து அவனை எப்படி ஆயினும் லட்சுமி கூட சேர்த்து வைங்க. அங்கே இருந்தானா அவன் ஒன்றுக்காவாமல் ஆகி போயிடுவான். அவன் அங்கே வீட்டிலலாம் அவன் தங்க வைக்க மாட்டா. வேற வெளியில தான் அவனுக்கு வேற வேலை பார்த்து வேற இடத்துல தான் தங்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவன் எங்கேயோ அனாமத்தா கிடக்கிறதுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளோடையனாலும் கிடப்பான். அவனை எப்படி நான் கூப்பிட்டு சேர்த்து வைங்க. நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுறீல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு சேர்த்து வைக்கலாம்ல நீங்களாவது. அந்த கூறு கட்டவனுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாண்டங்கு. நம்ம கொஞ்சம் ரமணிக்கிட்ட பேசுறதுனால நம்ம அவங்ககிட்ட ஒளிவு மறைவாக தான் நம்ம கொஞ்சம் சொல்ல முடியும். அவங்ககிட்ட சொல்றத காதில் வாங்க மாட்டேங்க. நான் அப்படி ஏதாச்சும் சொன்னாலும் அக்காவை குறை சொல்லியே நினச்சி மூஞ்ச காட்டியா. அதனால நீங்கள் தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ரமணிலாம் ஒரு காய்ச்சல் நலம் கூட அவன் பேரில் எழுதி வைக்க மாட்டா. அதனால லட்சுமியையும் அவள் பேச்சுக்கு வராமல் அது பாட்டுக்கு இருக்க சொல்லுங்க. இல்லாட்டினா ஒரே ஒரு வழி, தண்டபாணியை அங்கேருந்துங்க வர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்னக்கா வழி சொல்லுங்கக்கா. இங்கே ரமணி ஊருக்குள்ள இங்கே இடம் வாங்கி போட்டுக்கலாம் தோட்டம். அதை பராமரிக்கிறது வேற ஆள் தானே. அவங்க யாரும் தோட்டத்தை ஒழுங்காக பார்க்கல வாங்கல, இடம் சீரழிஞ்சிட்டு நடக்குன்னு சொல்லி அவட்ட ரமணிகிட்ட யாராவது சொன்னியன்னு வைங்க. அவள் இவன் தண்டபாணியை கூப்பிட்டுனாலும் அந்த தோட்டத்தை பாரு போனால் அங்கேயே அனுப்பி விடுவான். அதனால் நீங்கள் வேணா ரமணியை பார்த்து ஃபஸ்ட்டு பேசுங்க. அவகிட்ட நீங்கள் நாசுக்கா சொன்னியன்னு வைங்க, அவள் தண்டபாணி இங்கே அனுப்பிச்சி விட்ருவா. வேற வேலைக்கு அனுப்பாம. ஆமாம், குப்புசாமி என்ன அந்த தோட்டத்தை ஒழுங்காக பார்க்கல. அந்த தோட்டம் சும்மா தான் கிடக்கு. பாருங்க, தண்டபாணி என்ன தோட்டத்தில் இருந்து தான் இப்போ கீரை பறிச்சுட்டு வந்த விற்கிறதுக்கு. எவ்வளோ அழகாக பச்சை பச்சேன்னு என்ன அழகாக தோட்டத்தை வச்சிருப்பாரு திரும்ப. அவரு விவசாயம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் மனுஷன். அப்படிப்பட்டவனை அங்கே கொண்டு போட்டவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு நேரமும் போக மாட்டுக்கு ஒன்றும் போக மாட்டுக்கு. அங்கேயும் போய் நேற்று ஒரு 100 ரூபா வட்டை வாங்கிட்டு போயிட்டு குடிச்சிட்டு தான் வந்து கிடந்தா ராத்திரி. அவள் காலையிலே அவனை ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட சொல்லணும், நான் வீட்டுக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்படியும் பார்த்து இன்னைக்கு அவனை வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பாப்பவே. என்னக்கா சொல்றீங்க? அந்தக்கா வீட்டிலலாம் வைக்கலையா தம்பிய? இல்லை அவள் வீட்டிலலாம் வைக்க மாட்டா. ஐயோ போச்சு தண்டபாணி என்ன பாவம். அவெல்லாம் பட்டு தான் திருந்துவானா என்னமோ தெரியல. நீங்கள் சொல்லியதை சொல்லி பாருங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் பாடு, அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் பாடு. நம்ம என்னத்தை செய்ய? சரி, நான் வாரேன். கடையில் போய் 4 முட்டை வாங்கி முட்டை குழம்பு வைக்கணும். நேராகுது. மீன்காரன் வருவான்னு பார்த்தா அவன் வரமுண்டுங்க. எக்க மீன்காரெல்லாம் வரமுண்டா. புரட்டாசி மாதம் பிறந்துருச்சுல, மீனெல்லாம் அவ்வளவுங்க சேர்க்க முண்டாவ. அதனால மீன்காரெல்லாம் வரமுண்டா. நீங்கள் வேணா கீரை வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த கீரை பாருங்க, உங்கள் தம்பி தோட்டத்தில் அழகா அருமையாக வரைஞ்ச கீரை சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. ஆமாக்கா, கீரை நல்லா கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்க, முடியே கொட்டாது. முடியெல்லாம் அப்படி சரன்னு வளரும். இதுல இருக்க சத்து வேற எதுல இருக்குங்க? நீங்க இப்ப முட்டை கறி ஆக்குறதுக்கு இதை போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சி பருப்பு கறி வச்சு பாருங்க, அழகா இருக்கும். 2 அப்படியே பருப்பு கறி வச்சு அள்ளி போட்டு பாருங்க, பொரியல் வச்சு தின்னு பாருங்க, அழகா அருமையா இருக்கும். ஏன் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதம்மா? அவன் இதை செஞ்சு வச்சா ஆடு மாடா நான் இதையா எனக்கு வச்சிருக்கா இலதையிலான்னு சத்தம் போடுவான். 4 முட்டையை வாங்கி முட்டையை போட்டு குழம்பு வச்சு கொடுத்தாலும் சரின்னு தின்னுக்கிடுவான். இதெல்லாம் போய் செஞ்சேன்னா என் மகன் திட்டி போடுவாமா. வேண்டாம். ஐயே, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டிய? அவனுக்கு கல்யாணம் ஆகணுமா வேண்டாமா? ஆம்பளை பையன் கல்யாணம் பண்ணி அவன் நாளைக்கு பிள்ளை குட்டிலாம் பெக்காண்டாமா? இப்பயே அவளை பிள்ளைகளோட ஜீன்ஸ் பேண்ட் அதை இதையும் போட்டுக்கிட்டு அதை உடம்புக்கு எடுத்துட்டு இடக்குவேன் சூட்டுல. இது நல்லா கீரை உடம்புக்கு நல்லது, நல்லா ரத்தம் ஊறும். இதை நல்லா வாங்கி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அவன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்க தான் அவனுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி புரிய வச்சு அவனுக்கு கொடுக்கணும். நீங்களும் அவன் வேண்டான்னு சொல்லுவான்னு வாங்க மாட்டேங்கீரை வாங்கி சாப்பிட்டு செஞ்சு பாருங்க, சாப்பிட வைங்க அவனை. சரிம்மா மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருக்கேம்மா. எவ்வளவு கீரை? 20 ரூபா தாங்க ஒரு கட்டு கீரை. ஏமா 20 ரூபாயா? நான்லாம் 10 ரூபாய்க்கு வாங்குவேன், நீ என்ன 20 ரூபாங்க? அக்கா, நீங்க அங்க சந்தையில வாங்குவீங்களா இருக்கும். அவன் கீரை நிறைய அங்கனை இங்கனை சின்னி சதறியும் ஒழுங்கா கிளீன் பண்ணாம அப்படி இப்படியுமா போட்டிருப்பா. அதனால 10 ரூபாய்க்கு தருவான். நாங்க அழகா சுத்தம் பண்ணி அழகா ஃப்ரெஷ்ஷா உடனுக்கு உடனே உங்களுக்கு தாரோம். அதனால 20 ரூபாக்கா. நீங்க இதுல எல்லாம் பேரம் பேசாதீங்க. சரி, 10 ரூபாய் இல்ல 15 ரூபாய்க்காவது கொடுமா. என்ன நீ 20 ரூபாய் கிட்டு இருக்க? ஏக்கா, பேரெல்லாம் பேசாதீங்கக்கா. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க தான். உங்க கையால ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னு வைங்க, எங்களுக்கு என்ன வித்து தீர்ந்துச்சுன்னா நீங்க ராசிக்கார அக்கான்னு எதை வித்தாலும் நாங்க உங்ககிட்ட தான் வருவோம். என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? ஆமாக்கா, நீங்க உங்க மூஞ்சி பார்த்தாலே லட்சுமி கடாச்சமா இருக்கீங்க. உங்க கைராசியால ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கீரை கட்டை எடுங்களா, எங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா போனியாவும். சரி, இந்தா முட்டை வாங்குறதுக்காக வச்சிருந்தேன் காசு. இதை வச்சுட்டு 20 ரூபாய்க்கு அப்போ கீரை தா.
கொண்டாங்க கொண்டாங்க அந்த கீரை. உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ எடுத்துக்கிடுங்க. நான் இந்த சிறுகீரை ஒரு கட்டு எடுத்துக்கிடுறேம்மா. எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. போய் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. உங்க பையனுக்கும் கொடுங்க. போயிட்டு வாங்க. நல்லபடியா இவளுக்கு வியாபாரம் ஆயிரணும். நம்ம கையால பொடி பண்ணியிருக்கோம். இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா பொடிக்கு புயல சிக்குமா? பரவாயில்லையே உமா, என்னை விட சூப்பரா வியாபாரம் பண்றிய. எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் பெரிய பொண்ணு. வா வா கீரையை தூக்கு. தெருவா போய் வித்துட்டு வந்துருவோம். இங்கே வெயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா கீரை எல்லாம் வாடி போயிடும். நல்லா தண்ணியை தொளிச்சு ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ தெருவுலையும் கொண்டு போய் வித்துட்டு வந்துடணும். அப்பதான் கட்டுப்படி ஆகும். ஓடியா ஓடியா. கீரை கீரை அரைக்கீரை முளைக்கீரை தண்டங்கீரை. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அருமையான கீரை. எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க. என்ன இவ நம்மளோட பயங்கரமா வியாபாரம் பார்க்கால. சரி நம்மளும் கூட போவோம். பளபளன்னு தக்காளி மாதிரி மூஞ்சி இருக்கணுமா? அப்படின்னா கீரை சாப்பிடுங்க. ஓடியாங்க ஓடியாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நீங்க எதுக்கு வருத்தப்படாதீங்கக்கோ. என்னைக்கு இருந்தாலும் அண்ணன் உங்ககிட்ட தான் வருவாவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இழிச்ச வச்சு. நான் ஏன் அவரை போட்டு நினைக்க போறேன்? நான் என் பிள்ளைகள் ரெண்டையும் தான் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. லட்சுமி அக்கா. வாசரசு உடம்பு பரவாயில்லையாக்கா? நானும் மதியமே வந்து பார்க்கணும்னு இருந்தேன். வேற ஒரு சட்டை 2-3 சட்டை துணி கடந்து தச்சு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அன்னைக்கு கண்டிப்பா வேணும்னாவளா, அதான் அதை உட்கார்ந்து தச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இப்ப எந்திரிச்சிடலான்னு பார்த்தா முடிக்க நேரம் ஆகி போச்சு. அதாக்கா வர முடியல. சுவாறு கறி எதாவது ஆக்குனியலா? என் மோள்ல 2 பேரும் கிடந்தாளுவல்ல, அவளோட எல்லாம் செஞ்சு தந்தாளுவ. அதனால நான் ஒன்றும் செய்யல. நான் இவ்வளவு நேரம் படுத்து தான் கிடந்தேன். சரி படுத்தே கிடந்தாலும் தலை வெளிச்சமாக இருக்குன்னு தான் எந்திரிச்சு இப்படி தெருவுக்கு வந்தேன். இழிச்ச வச்சு வந்தா அந்தளவு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா இழிச்ச வச்சு வந்திருக்காள, அதிசயமா இருக்க. எங்களா அவன் பிள்ளைங்க இந்த பிள்ளைகள் உள்ள வாங்கிட்டு போயிட்டாளுவ. பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தூக்கிட்டு போயிட்டாளுவ. சரி சரி. ஆமா அந்த பெரிய பொண்ணு உமா எந்தால போனாலுவ? ஆளையே காணா. பாத்தியலா எங்கேயாவது அவளை? ஏக்கா நீங்க பாக்கலையாக்கா? கீரை வியாபாரம் பண்ணிக்கிட்டு தெரியாளுவல 2 பேரும். அப்படியே நான் பாக்கலையே. என் வீட்டுக்கு கீரை தூக்கிட்டு வந்தாள்வல. கீரை வாங்க ஒரு கட்டு நல்லா 20 ரூபா தான், நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரைன்னு சொல்லி என்கிட்ட குவி வாங்குறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாளுவ. சரின்னு அவ்வளோ அழியது தாங்காம சரின்னு வாங்கினேன். அப்படியா? என் வீட்டுக்கு வரலையே. புதுசா கீரை வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காளுவ. எங்க களவாண்டலோட தெரியல. எங்கேயும் களவாண்டல இழிச்ச வச்சு என்கிட்ட கேட்டுட்டு தான் என் தோட்டத்துல தான் போய் பறிச்சுட்டு வந்தாளுவ. அப்படியே அதிசயமா இருக்க. ஆமா எங்க வீட்டுக்காரர் வேலைக்கிற வேலை போட்டிருப்பாரு போல இருக்கு. எனக்கு தெரியாது. வந்து கேட்டுட்டு இருந்தாலும் தெரியலையே என்ன. அதில் சோனி தான் சொன்னா அங்கே அப்பா போட்டிருக்காவ தோட்டத்தில் கடைசியில் கொஞ்சம் இடம் கிடக்கும்ல அதில் போட்டிருக்காவன்னு. அதனால சரி அப்போ போய் பாருங்க, நல்லா இருந்தா பாருங்க அப்படின்னு. ஏன்னா அவர் 2 நாளாக வீட்டில் இல்லைன்னு தண்ணி இன்னும் பாய்க்காம கிடக்க பற்றியா நானும் தோட்டத்துக்கு போடல. அதான் சோனியை விட்டு மோட்டரை போட சொல்லிட்டு அவளும் போனனால அப்போ போயிட்டு பறிச்சுக்கங்க அண்ணன். நல்ல கீரையா இருந்தாடே. அவளு இங்கே ஏன் தெருவுக்கு வரலையே? ஆமாக்கா ஏன் தெருவுக்கு வரல. ஒருவேளை நம்ம வாங்கன்னு நினைச்சிருப்பாளோ? கீரை நல்லா இருந்துச்சு, நான் பொரியல் பண்ணி சாப்பிட்டேன். அப்ப எங்க போனாலும் இன்னும் ஆளகானோம். எல்லா இடமும் போய் விற்கிறதுக்கு பேர்பாடுவலா இருக்கும் பக்கத்து ஊருக்குலாம். அதான் என்ன திடீர்னு பிசினஸ்ல இறங்கிட்டே 2 பேரும்னு கேட்டேன். அதுக்கு தான் உமா தான் சொன்னா ஏதோ ஏசி வாங்கினேன், அந்த ஏசி கடன் அடைக்கணும், அதுக்காண்டி நான் தீயாவே அழஜெயனாக்கோன்னா என்ன மருந்து சொல்லி ஆள்வேன்னு நான் பாட்டுக்கு கீரை வேற வாங்கிட்டு பிள்ளை அழுதுட்டு இடக்கா நான் போறேன்னு அந்த அப்புறம் தூக்கிட்டு போனால் வைக்கிறைய. ஆமா ஆமா அவளுக்கு ஏசி இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குதான். இனிமே மழை காலம் தானக்கு. மழை நேரத்துக்கு அவளுக்கு என்னத்துக்கு ஏசி? இனிமே சும்மையே ஏசி போட்ட கணக்கா குளிர தானே செய்யும். அந்த பைத்தியக்காரிக்கு அதை தெரியணும்ல. சொல்லி பார்த்தனா ஒன்றும் கேட்கல. நான் ஏசி இல்லைன்னா இன்னைக்கு ஏசி இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரியே நான் தூங்க மாட்டேனாக்கோ இல்லை தூக்கில் போட்டு தொங்கிடுவேனாக்கோன்னா அந்தளவு என்னையே போய் வாங்குங்க நீங்கள் 2 சொல்லி அனுப்பி விட்டேன். என்னையும் கூப்பிட்டு நடந்தாளுவேன். அன்னைக்கு நீ அப்புறம் முன்னாடியே போயிட்டியோ? ஆமா நான் வீட்டுக்கு போயிட்டேன். மேடத்துக்கு ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டாங்களாமோ? ஏற்கனவே 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்கியானவே மாமியார் ஒரே கழுவி ஊற்றிட்டு நடக்கு. இதில் ஏசியை போட்டு 12 மணி வரைக்கும் தூங்குவாளோ? என்னமும் பண்ணியாவ. பெரிய பொண்ணு கீரை வித்த காசை கொண்டா. ஏழா லட்சுமி அக்கா வீட்டில் போய் பிரிச்சுக்கிடுவோம். வேண்டாம் வேண்டாம் நம்ம இங்கேயே பிரிச்சுக்கிடுவோம். இந்தா மொத்தம் 1200 ரூபா இருக்கு. 1200? சூப்பர் சூப்பர். இதுல 500 எனக்கு, லட்சுக்கு ஒரு 300. இந்தா பெரிய பொண்ணு உனக்கு 400. பிடி. ஆமா இது என்ன கணக்கு எனக்கு புரியல. நீ ஸ்கூல் படிக்கும் போது தான் உனக்கு கணக்கு மண்டையில யாராதுன்னு பார்த்தா உனக்கு இப்பவும் கணக்கு தெரியாதோ? ஏழா பெரிய பொண்ணு? அது எப்படி உனக்கு 500 எனக்கு 400 லட்சுக்கு 300ன்னு பிரியும்? சமமா 3 பங்கா பிரிக்கணும்னு தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்படி 3 பங்கா பிரிச்சா ஆளுக்கு 400 தானே வரும். அது எப்படி பெரிய பொண்ணு? கஷ்டப்பட்டு நம்ம தானே குவி வித்தோம். எனக்கு கொஞ்சம் கடன் அதிகமா இருக்கிறதுனால நான் 500 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். உனக்கு கடன் ஒன்றும் இல்லையே, அதனாலதான் உனக்கு 400.
லட்சுக்கு தான் ஒன்றும் வரல எங்கேயும் நம்ம தானே எல்லாம் பண்ணணும். அதனால அதுக்கு ஒரு 300 அது தோட்டத்துல இருந்து பறிச்சமேன்னு. அப்படியே தூக்கி போட்டு சங்குலே மீச்சு போடுவேன் அம்மா உன்னைய. ஒழுங்கு மரியாதையா 3 பங்கா பிரிச்சு ஆளுக்கு 400 400 லட்சுக்கோ 400 கொடுக்கணும். அப்படி பிரிக்கதா இருந்தா பிரி, இல்லாட்டினா அவ்வளோத்தையும் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு போயிருவேன் பாத்துக்க. என்னது பணத்தை குப்பையில எரிஞ்சிருவாளா? நீ எரிஞ்சாலும் நான் அதை தூக்கிட்டு தான் போவேன். என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா? குப்பையில தூக்கி போட்டெல்லாம் பிறக்கிட்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ? இல்ல பெரிய பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, லட்சுமி அக்காக்கும் சமமாவே பிரிச்சு கொடுத்துருவோம். அது கொண்டா, என்கிட்ட காசை கொண்டா, நானே பிரிச்சு தாரேன். நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா? கொண்டா. சரி இந்த அப்படி நாளைக்கு வேற ஊருக்கு போய் கொண்டு போய் கீரை வித்துட்டு வருவோம். என்ன ஒரே நம்ம ஊருக்குள்ளே வித்தனா ஒருத்தையும் வாங்க மாட்டா. நீ வா வா, நாளைக்கு கதையை நாளைக்கு பார்க்கலாம். இழிச்சு வச்சு என் முவை வந்து வீட்டுல வந்து சொன்னா உங்க வீட்டுக்காரதான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாவன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பத்துக்க. அட நீங்க வேறக்கா, நானே அவரை சத்தம் போட்டேன். வேற ஏதாவது நல்ல வேலையா பார்த்து அந்த பையலுக்கு கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை வாங்கி கொடுத்தியேன்னு சொல்லி சத்தம் தான் போட்டேன் அவரை. என்ன சதீஷ் வேலைக்கு போறானா? அப்ப படிக்கலையா? இல்லக்கா, காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் தான் வேலைக்கு போற மாதிரி. அதனால அவன் நான் படிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியா. என்ன பண்ணியானோ ஏதோ தெரியல. சரி பாப்போன்னு நானும் சரின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அவனுக்கா பொறுப்பு வந்திருக்குல்ல, சும்மா சுத்திக்கிட்டு தெரியாம போறேங்கானே. சரி போயிட்டு வரட்டும்னு இருக்கு நினைச்சிருக்கேன். பரவாயில்லையா, சதீஷுக்கு இவ்வளவு பொறுப்பு வந்திருக்காக்கும். ஆமாக்கா, அன்னைக்கு என் மோகனா எங்க வீட்டுக்காரன் நல்லா சண்டை போட்டாவல்ல, அதுல என் மோனுக்கு கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு. அதனால பிள்ளை வேலைக்கு போறேன்னா சரியான்னு இருக்கேன். பாப்போம். எங்க வீட்டுக்காரர் சத்தம் போட்டதுக்கு தான் அவர் தான் சொன்னாரு, இப்ப படிக்க பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி தான் பார்ட் டைம் ஜாப் பாக்குதுவே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன ஹோட்டல்ல பாத்திரம் சட்டி பணம் கழுவுறதுக்கும் சர்வர் வேலைக்குமா அவனை எடுத்திருக்கேன். அவன் அந்த வேலை தானே செய்ய, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணட்டும். அவனுக்கா ஒரு பொறுப்பு வரப்பதான் அப்படி சொல்லி சொன்னான். அதனால சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பரவாயில்ல இழிச்சு வச்சு, அவன் யாரோ சொன்னவன்னு சொல்லி ஏதோ ஒரு வேலைக்கு போனான் போல, அந்த வேலை சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு தான் இந்த அண்ணனை எரிச்சா பார்த்தேன். அவங்க தான் அப்புறம் கூட்டு போய் வேலை வாங்கி தந்தாவன்னு சொல்லி சொன்னான். பூமாரி இன்னைக்கு காலேஜ் போயிருப்பான்ல, என் மோதான் இன்னைக்கு காலேஜுக்கு போகல. 2 பேரும் அவ்வளோ படிப்பு வேற நான் கெடுத்துட்டு அடக்கேன். நாளைக்கு அவ்வளோ காலேஜுக்கு அனுப்பி விட்டுறணும். ஆமாம்ல, இன்னைக்கு 2 பேரும் போகலையே காலேஜுக்கு. எங்க வீட்டில் 2ஐயும் காலையில அடிச்சு பத்திட்டு காலேஜுக்கு போயிட்டுவேன். நான் நேரம் ஆயிட்டுல, வந்தாலும் வந்திருக்கப்பயே வீட்டில் இறக்கி விடுறதுதான் இறக்கி விடுறான். கொஞ்சம் வீட்டு பக்கத்துல கொண்டு போய் இறக்கி விடுறான்னா அங்கெல்லாம் இறக்க மாட்டேன், இங்கே இறங்கிக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டான் பையன் உள்ள. இங்கே பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்ததா நம்ம மரியாதை என்ன ஆகுறது? இந்த பையன் பஸ்ல தான் வந்திருப்பானு நினைச்சு நமக்கு இமேஜ் டேமேஜ் ஆகுமே. சரி அதுவும் நல்லதுக்குதான். இந்த சமயத்துலதான் காலேஜ் பஸ் வரும், கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இறங்குவாங்க. சரி நம்ம கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போவோம். வீட்டுக்கு போனாலும் வெறுப்பா இருக்கும். இங்கே உட்கார்ந்து காலேஜ் பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஐயோ இதை மறந்துட்டானே, இந்த பஸ்ல தானே பூமாரி எருமையும் வரும். இந்த முள்ள மாதிரி வந்தான்னா வேற அம்மா கிட்ட போட்டுக்கிட்டு கொடுத்துருவாள. அம்மா இவன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தூங்கியா பொம்பளை பிள்ளையில பாக்குறதுக்குன்னு. ஐயோ அப்ப இது சரிப்பட்டு வராது, கிளம்பிட வேண்டியதுதான். ஊர்ல 1008 தங்கச்சி வச்சிருக்கவெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கா. எப்படி அண்ணன்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுவேன். இதுதான் இருக்க முள்ள மாதிரி ஒன்னத்துக்கள் ஆக்கி இல்ல. ஏதாவது ஒரு நல்ல ஃபிகர் நம்பரை வாங்கி தந்து அண்ணனுக்கு உஷார் பண்ணி கொடுப்போமே அப்படின்னு நினைக்கிறாளா? நம்ம உஷார் பண்ணணும்னு நினைச்சாலே வந்து முன்னாடியே வந்து அதை கட் பண்ணி விட்டு போயிருது. சரி வீட்டுக்காவது போவோம், பசிக்க மாதிரி இருக்கு, போய் சாப்பிடுவோம். அம்மா அம்மா, இந்த கும்மி எங்க போனா? கதவை திறந்து வச்சுட்டு அடுப்பங்கரையில எங்க நிப்பாளோ? பசிக்க வேற செய்து, போய் பாப்போம். கண்கள் 2 மூஞ்சிலே வீட்டுக்கு போனா சோறில்லே, கிச்சன முழுக்க தேடினேன், குண்டவுல கைய விட்டு நோண்டினேன். இது நியாயமா? வயிறு காயுமா? 2 தோசையாச்சும் சுட்டு போடுமா? நல்ல சோறு வீட்ல துண்ணு ரொம்ப நாள் ஆனதே. 4 நாளா பட்னியா இருந்து வயிறு வெந்து போனதே. கறி குழம்பும் போனது, மீன் குழம்பும் போனது, சாம்பார தின்னு புட்டு வாடினேன். மறுபடியும் சாம்பாரா? இப்படி சாம்பார தின்னு தின்னே செத்து போவேன் போல இருக்க. இந்த மீன் கறி, கறி குழம்பு, மட்டன் கறி, கோழி கறின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சாலாவது நல்லா வயிறார சாப்பிடலாம். இந்த மாதிரி சாம்பாரை பார்த்தாலே
மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. இது என்னன்னு திங்க? 3ஆம் தேதியில இருந்து கொடி ஏறிரும். அதுக்கப்புறமா நான்வெஜ் சாப்பிட முடியாது 10 நாளைக்கு. தசரா ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடி இந்த கறி குழம்பு மீன் குழம்புலாம் வச்சு தொலைந்த என்ன இந்த கொம்மி? எங்க போன அந்த கொம்மி? ஆளைய காணோம். ஏமா ஏமா வீட்டுல யாரும் இருந்த மாதிரி தெரியல. நம்ம முட்டையை போட்டு பொரிச்சாவது சோற தும்போம். பசிக்குது. பூ மாதிரி அதுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும். ஒரு முட்டை பொரிச்சு கேட்கலாம். சரி, கை கால் மூஞ்சி கழுவிட்டு வருவோம். எக்கம் தாங்க கீரை வித்த காசுல உங்களுக்கு 400. எனக்கு இதுக்குலாம் பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்களும் வச்சுக்கிடுங்க. நீங்க தானே வேலுக்குள்ள போய் வித்துட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவுக்குலாம் வித்திய? 1200 ரூபாய்க்கு விற்றோம். ஆளுக்கு 400 ரூபா போட்டு சமமாக பிரிச்சுக்கிட்டோம் 3 பங்கா. லட்சுமி அக்கா பிடிங்க இந்த காசை. இதில் உங்களுக்கும் பங்குண்டு. உங்கள் தோட்டத்துக்கு கீரை தானே, நாங்கள் பறித்து கொண்டு போய் விற்றோம். விற்றதுக்கான காசு எங்களுக்கு. ஆளுக்கு அதனால 3 பங்கா சமமாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். எக்க வாங்கிக்கங்க. வேண்டாம்லாம் சொல்லாதீங்க. உங்க தோட்டத்துல விளைஞ்சு கீரை தானே. தண்டபாணி என்னன்னா இருந்தனா அவ்வளத்தையும் பறிச்சு கொண்டு போய் சந்தையில போட்டு வித்துட்டு வந்திருப்பாரு. ஆமா, அதுவும் சரிதான். வேண்டான்னு சொல்லாதீங்கக்கா, கை செலவுக்கு ஆகும். தண்டபணி என்ன வேற வீட்டுல இல்ல. சரி, எல்லாரும் சொல்றீங்களா, அதனால வாங்கிக்கிடுறேன். அது அடா லட்சி, இன்னொருக்காவது வேண்டான்னு சொல்ல நம்ம வாங்கிடலாம்ல பார்த்தோம். கடைசியில் என்னன்னா வாங்கிக்கிச்சே. சரிக்கா, நாளைக்கு என்ன கொஞ்சம் கீரை கிடக்கு. நாங்கள் அதையும் பறித்து கொண்டு போய் பக்கத்தூரில் வேற ஊர்லலாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறோம். அப்பையும் இதே மாதிரி சமமாக பிரித்து தந்துடுவோம். என்ன உங்களுக்கு ஒரு பங்கு? சரில பெரிய பொண்ணு. தண்டை பண்ணியனே அழகா இந்த தோட்டத்தை பார்த்துட்டுங்கன்னா கிடக்காம இப்படி குடிச்சிட்டு எங்கே போய் இப்போ எப்படி கிடக்காரோ தெரியல. எப்பா, நீ வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளையோ? உடல் வளைஞ்சு ஒன்றும் பெருசா வேலை செய்ய மாட்டேங்கியப்பா, அதான் கேட்கேன். அப்படிலாம் இல்லைண்ணே, நல்லா வேலை செய்வேன். எனக்கு இந்த விவசாயம் தோட்டம் துறவு இந்த மாதிரியான வேலையை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அது நல்லா செய்வேன். எனக்கு இந்த வேலை கொஞ்சம் புதுசு பற்றியலா, அதனால செய்ய முடியலன்னாச்சு. வேற ஒன்றும் இல்லை. போக போக இதுவும் கற்றுக்கிடுவேன். நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்கன்னாச்சு. இல்லைப்பா, நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்க பத்துக்க. என் வயசுக்கே நானே எத்தனை கல் எப்படி தூக்கியேன்னு பார்த்தல. இந்த மாதிரி வேலை செஞ்சாதான் ஓனரு கைக்குள்ளே வச்சிருப்பாரு. நீ செய்ய மாதிரி ஒரு செங்கலா 2 செங்கலா நீ தூக்கி தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருந்தேன்னு வை, நேரம் ஆகி போயிடும். நீ காலையில் வச்சா லோடு ஏத்தனா ராத்திரி ஆயிரும் போல இருக்கு. நீ லோடு ஏற்றிருக்கோம். அப்போ இறக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு செங்கலா கவனமாக வைக்கணும்னு வச்சுக்கிட்டு இருப்பியா? அப்படியெல்லாம் நான் வேலைக்கே ஆகாதியா. 2 பொம்பளை பிள்ளைய நீ கட்டி கொடுக்காண்டாமா? நான் இந்த வேலைக்கு வந்து நான் இப்படி வேலை செய்யணும். நான் 4 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு 4 பொட்டை பிள்ளைகள். அது அவ்வளோத்தையும் நான் கரையேற்றுறது எங்க? இந்த வேலையை செஞ்சுதான். அதனால நம்ம வேலையை கண்ணு கருத்துமா செஞ்சோன்னு வை, நமக்கு ஓனர் எப்பயும் நல்லா சப்போர்ட்டா இருப்பாரு, உதவி பண்ணுவாரு, நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். நீ என்னன்னா இப்படி ஏனா தானன்னு இருந்தனா அவரு பாப்பாரு இது சரிப்பட்டு வராதுன்னு வேலையை விட்டு தூக்கிடுவாரு. பாத்துக்க. இன்னும் இதை இறக்கி வச்சுட்டு அடுத்த முறை சிமெண்ட் கொண்டு போனோம். இருட்டியதுக்குள்ள வேலையை முடிக்கணும், இல்லைன்னா சத்தம் போடுவாங்க. பாத்துக்க. சரிண்ணே சரிண்ணே. நான் இப்படி ராத்திரியும் பகலுமா அவர் சொன்ன நேரத்துக்கு போய் வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுக்கறதுனாலதான் எனக்கு நல்ல இப்பயும் அவர் சம்பளம் ஏற்றி தாராரு, எல்லாம் பார்க்காரு. கட்டி கொடுத்த பிள்ளைகளுக்கு வருஷம் சீரு சனத்தை எல்லாம் செய்யணும்னா வேற எப்படி செய்ய முடியும்? நம்ம இப்படி உழைச்சாதான் செய்ய முடியும். நான் அதனால வீட்டுக்கே கூட போக முடியேன். பாதி நாள் கடையிலே தான் தங்கியிருப்பேன். இப்ப நீ அங்கதான் தங்க போறேன்னு சொன்னாரு அண்ணாச்சி. ஆமாண்ணே. அப்ப நீ எவ்வளவு பொறுப்பா இருக்கணும்னு பாரு. சரிண்ணே, இனிமே நான் ஒழுங்கா பொறுப்பா பாத்துக்கிடுவேன் எவ்வளவு வேலையும். சரிப்பா சரி. வண்டியா நிப்பாட்டி போட்டு வச்சிருக்கானுவேன். டிராபிக் அதிகமா இருக்கோ? ஆமா, அங்கே பள்ளிக்கூடம் ஓடிய டைம்ல பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதான் வண்டியை நிப்பாட்டி போட்டு வச்சிருக்காரு. ஆமா, அந்த ஸ்கூல்ல அவ்வளவா விட்டாவிட மொத்தமா ஆட்டு மந்த கணக்கா வந்து வண்டிக்குள்ள பாஞ்சிரும். சரி, கொஞ்சம் பொறுமையாவே அவன் வண்டி எடுக்கட்டும். என்ன வீட்டுல மாமா இருந்த மாதிரி தெரியல. மாமா இருந்தாங்கன்னா மாமா கிட்ட அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்கள அங்க அனுப்பிச்சு வைக்கலான்னு பார்த்தேன். மாமாவை ஆளையே காணுமே. எங்கேயும் ஒருவேளை வெளியே போயிருப்பாரோ? அப்படிதான் நினைக்கேன். அம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம். எம்மா, நீ அம்மாண்ணா அம்மா கரெக்டா சாயங்காலம் நாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது எங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் உனக்கு செஞ்சு தரணும்னு தோணுச்சு. நல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப மினுக்காதலா? இது வரைக்கும் உனக்கு ஒன்றும் செஞ்சு தந்தது இல்லையா? சாயங்காலம் பள்ளியோட விட்டு பிள்ளைகள் வருமேன்னு சொல்லிட்டு. அது பச்சி போண்டா முறுக்கு வடை எனத்தையா செஞ்சு வச்சிருப்பேன். இன்னைக்கு நல்லா பிரெட்ல சாண்ட்விச் கணக்கு அழகா செஞ்சு வச்சிருக்கல. இதுவும் நல்லா இருக்கு. சரி சரி, ரொம்ப மினுக்காம சாப்பிடு. ஆமா, உங்க அண்ணனுங்க அவன் வந்தான், ஆளகானோ? கை கால மூஞ்சி கழுவ போயிருப்பான், கழுவிட்டு வருவான். அம்மா சரண்யா எப்படி இருக்கு? நல்லா இருக்காமா? நல்லா இருக்குத்த. காலேஜ்ல எப்படிமா? இப்போ ஒழுங்கா உங்ககிட்ட பேசியானாவே? எங்கன்னா பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாங்க. எம்மா, வாயா, உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தேன். வா, இந்த பிரெட் சாண்ட்விச் செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, சாப்பிடு வா. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும். மாமா எங்க? யானை வந்தது வராதம்மா அவனை தேடுற? அம்மா சொல்லுமா, மாமா எங்க? ஆளை காணோம். வெளியே போயிருக்காவளோ? எப்ப வருவாவ? அவன் இனிமே இங்க வரமாட்டான். அவன் அப்பாட்ட சொல்லியிருந்தேன் வேலைக்கு வெளியே அங்கேயே தங்கி வேலை செய்யற மாதிரி வேலைக்கு சேர்த்து விட்டாச்சு. அவன் அங்க வேலைக்கு போயிட்டான். அதனால எப்போ வருவான் என்னன்னு தெரியாது. எப்பயானு வருவானா இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? என்ன வேலைக்கு சேர்த்து விட்டீங்க? அது எதுக்குல உனக்கு?
ஏமா சொல்லுங்கம்மா, மாமாவை என்ன வேலைக்கு சேர்த்து விட்டீங்கன்னு. என்ன வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தாலும் வீட்டுக்கு வந்து தங்குற மாதிரியே நீ சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு அங்கேயே தங்குற மாதிரி அனுப்பி விட்டீங்க? ஏன்னா இப்போ என்கிட்ட கோவப்படியா? என்னமோ நான் செய்யக்கூடாத தப்பா செஞ்சுட்ட மாதிரி. ஏமா நம்ம வீட்டுக்கு வரும்போதே அவங்க குடிச்சிட்டு அந்தால இருந்தாலும் அப்படி உளுந்து கிடக்காங்க. இனிமே வெளியில தங்கி வேலை செய்யற மாதிரி வேலைனா ஏதாவது மனசு கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே வேலை செய்யற காசை வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே கிடந்தாருன்னா என்னமா பண்றது? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சா அவன் இருப்பான். அவன் என்ன நீ போடணும்னு நினைச்சானா அப்படிதான் அவன் இருப்பான். நம்ம என்ன பண்ண முடியும்? இம்மா என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாமா வீட்டுக்கே வர மாதிரி பண்ணிருக்கலாம்ல. வீட்டுக்கு வந்தாலாவது கொஞ்சமாவது உங்களுக்கும் அப்பாக்கோ பயந்தாவது கொஞ்சம் குடிக்காம வருவாங்கல்ல. அதெல்லாம் அவன் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான். அவன்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனாலதான் அவனை வேற இடத்துல தங்குற மாதிரியே ஒரு வேலையை வாங்கி கொடுக்க சொன்ன உங்க அப்பாட்ட வாங்கி கொடுத்துட்டாரு. அவன் போய் சேர்ந்துட்டான். அந்த வேலையை பார்த்துட்டு அவன் அங்கேயே தங்கிக்கிடுவான். சரி, என்ன வேலை? இல்ல இப்ப உனக்கு அது எதுக்கு? உனக்கு ரொம்ப தான் நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. எம்மா, அங்க லட்சுமி ஏத்த உடம்பு சரியில்லாம இருக்காங்களாம். ஒழுங்கா மாமா வாங்க அனுப்பி விடுங்க. போய் என்ன ஏதுன்னு போய் அத்தையே பாக்கட்டும். நீங்க இங்கே தங்கி வேலை செய்யற மாதிரி வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவங்க தங்கி இங்கே இருந்துக்கிட்டாங்கன்னா வேற எப்படி லட்சுமி அத்தை கிட்ட பேசுவாவ? அவங்கள யாரு பாத்துக்கிறது? உனக்கு யாரில சொன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு? அப்படி கேளுமா நல்லா. அவதான் காலேஜ்ல வச்சு சொல்லியிருப்பாளா இருக்கும், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு என்னத்தையாவது குழஞ்சு பேசி சிம்பதி கிரியேட் பண்ணிருப்பான். சஞ்சனா, வாயை உடைச்சிருவேன். தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. உன் வேலையை மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிடாத சொல்லிட்டேன். பாருமா, கண்டவளுக்காக என்கிட்ட எல்லாம் இப்ப வர கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். இல்ல சரண், அவகிட்ட எதுக்கு கோவப்படுற? உனக்கு அதுக்குள்ள அவ சொல்லிட்டாளாக்கும். எனக்கு யாரும் சொல்லல. இன்னைக்கு சந்தியா காலேஜுக்கே வரல. காலேஜ்ல லீவ் லெட்டர் அவன் ஃப்ரெண்டு கொடுக்கும்போது தான் என்னன்னு கேட்கும்போது தான் சொன்னான் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதனால மாமா நம்ம வீட்டுல தானே இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி மாமாவை அனுப்பி விடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்களாக்கும். அதுவும் வெளியிலே தங்கி செய்யற மாதிரி வேலை. சரி, அது கூட பிரச்சனை இல்லை. இப்ப எங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லுங்க, நானாவது போய் பேசுறேன். நீலாம் ஒன்றும் போய் சொல்ல வேண்டாம். உன் வேலையை மட்டும் பாரு. வா, இந்த பிரெட் சாண்ட்விச் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு ஒரு தடவை காப்பி தரேன் போட்டு தரேன் குடிச்சிட்டு போய் படிக்க வேலையை போய் பாரு. அம்மா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அவன் இப்ப கடையில இருக்க மாட்டாள. அவனுக்கு 1008 வேலை கிடக்கும். லோடு அங்க இங்கன்னு ஏத்தி இறக்க சொல்லுவாவ. அவன் எங்கடா சரக்கு கொண்டு போயிருப்பான். நீ சும்மா அவன் எங்க இருக்கா என்னன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காத. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு உட்காந்து படிக்க வேலையை பாரு. அவன் குடும்பத்தை அவன் எப்படி பாத்துக்கணும்னு அவனுக்கு தெரியும். லோடு ஏத்துற வேலையா? என்ன வேலை? என்ன லோடு? எனக்கு புரியல. ஏலே, செங்கல் சிமெண்ட் இந்த மாதிரி லோடு ஏத்தி இறக்குவாவல்ல, அந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னம்மா, மாமா இருக்க கண்டிஷனுக்கு அவரை கொண்டு போய் இந்த வேலையை சேர்த்து விட்டுருக்கீங்க? இல்ல நானே சேர்த்து விட்டு உங்க அப்பாட்ட தான் சொன்னேன். அவரு தான் அந்த வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. நான் என்ன பண்றது? என்னமோ போங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது தெரியுமா? அப்படியே வேலைக்கு சேர்த்து விட்டுறதா இருந்தா நம்ம கடையில தான் பார்ட் டைம் ஜாப்க்கு வேலை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுலயும் ஒரு ஆளை நம்ம மாமாவையும் சேர்த்து விட்டுட்டு நம்ம வீட்லயே தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கலாமே. தேவையில்லாம வெளியில எந்த மாதிரியான வேலைக்கு அனுப்பி விடுறீங்க? உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அக்கறையே இல்லாம உங்க தம்பி மேல. இல்ல நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க பாத்துக்க. சத்தியமா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ச்சே, இதை சாப்பிட்டுட்டு போ. எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்களே தின்னுங்க.